நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் கொஞ்சம் டாமினண்ட்டாக எல்லா வருஷமே டிஎம்கே அலையன்ஸ் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்காங்க. பட் ஓவரால் சென்ட்ரலில் பார்த்தோன்னா பிஜேபியோட டாமினன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்கும், ஹெவியாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஒரு இழுபறியில் பிஜேபி ஜெயிக்கிற மாதிரி ஒரு பிஜேபி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. காங்கிரஸ் தான் பிரதர். பிஜேபி காங்கிரஸ் தானா? மீண்டும் மோடி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. காங்கிரஸ் ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். புதுசாக இப்போ ராகுல் காந்தி இருக்காரு, ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நான். காங்கிரஸ் வந்தா இல்லை பிஜேபி வரக்கூடாது. ஏன்னா பிஜேபியோட சித்தாந்தமே மிக தவறானது. அவங்க முழுக்க இந்துத்துவா வச்சு தான் முன்னாடி வராங்க. எந்த ஒரு நாடு மதத்தையும் சாதியம் வச்சு அரசியல் பண்ணுறதோ அது சரியாது. மக்களுக்கான தேவை என்னவோ அதை வச்சு தான் போகிற கட்சிகள் தான் ஒரு நாட்டுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு 50 வருஷமாக சூரியனுக்கு தான் ஓட்டு போட்டுருக்கிறோம். சூரியனுக்கு ரொம்ப வருஷமாக போட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் இந்த வாட்டி சூரியன் 10 வருஷமாக சரியில்லைங்க. பிஜேபி தான் வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். போட்டால் நாங்கள் பிஜேபி போடுவோம். அப்படிலாம் விஜயகாந்த் கேப்டன் ஐயா அவர்களுக்கு காங்கிரஸுக்கும் வாய்ப்பு இருக்கா? நான் காங்கிரஸ் வேணாம், சூரியன் கூட்டணி இல்லை, அவங்கள எங்களுக்கு பிடிக்காது, பிஜேபி தான் எங்களுக்கு பிடிக்கும். இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி வராது. அதர் ஸ்டேட் மொத்தம் 5-6 மாநிலம் போது டஃப்பு பிஜேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கோம். ஒரு சில அங்கே நார்த் சைட்லலாம் அடிமுட்டாளுங்க இருக்காதுங்க, ஜாதி அது இதுன்னு கொலாப்ஸ் பண்ணி. பிஜேபி கிட்ட கர்நாடகாவில் வராது, ஆந்திராவில் வராது, தமிழ்நாட்டில் வராது, கேரளாவில் சுத்தம் அங்கே வரவே வராது பிஜேபி. அதனால் அங்கே காங்கிரஸ், இங்கே காங்கிரஸ், தமிழ்நாட்டில் காங்கிரஸ், அதர் ஸ்டேட்டில். ஆனால் காங்கிரஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபுல் மெஜாரிட்டியாக வருமானது சந்தேகம். அதுக்கு வேலை பார்க்கணும் காங்கிரஸ். தமிழனை, தமிழ்நாட்டை, தமிழ் மொழியை, தமிழ் கலாச்சாரத்தை அதை ஒக்கிட்டுட்டு போகிற ஆள் தேவையில்லை, உருப்பட வைக்கிற ஆள் தேவை. அப்படி ஆள் வந்தால் நல்லது. அதாவது தமிழை வெளியில் பேசிட்டு உள்ள அடமானம் வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தமிழை பற்றி வாய் திறந்து பேசுறது கூட யோசிக்கிறாங்க. நம்மளுக்கு அட்லீஸ்ட் நம்ம தமிழ் மொழியை காப்பாற்றுறதுக்கு யாராவது உழைச்சாங்கன்னா, பாடுபட்டாங்கன்னா, தமிழ் நாட்டை, தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை, அவங்களுக்கு என்னுடைய ஓட்டு. எந்த கட்சி வரக்கூடாதுங்க. யாருக்கும் ஓட்டு போட சொல்லுங்க, யாருக்கு போட சொல்லுங்க. ஓட்டு போட்டு போட்டு மக்கள் ஏமாந்தது போதுன்னு நினைக்கிறேன். ஏமாந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இவங்க சொத்துக்கு மேலே சொத்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதான் நடக்குது இன்றைக்கி. எந்த அரசியல் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. நாங்கள் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுதான் ஆகணும், வேலை செய்கிறவங்க வேலை செஞ்சு தான் ஆகணும், 10 ரூபாய் டீ கூட வழி இல்லாத நிற்கிறோம், நின்று தான் ஆகணும். எந்த அரசியல் எதுவும் காங்கிரஸ் தான் பிரதர். காங்கிரஸ் லாஸ்ட் 10 இயர்ஸாக பிஜேபி ஆட்சி பண்ணிட்டாங்க. இந்த தடவை காங்கிரஸ் பெட்டராக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நம்புகிறோம் காங்கிரஸ் வரும்ட்டு. பிஜேபினா இதனாலனா பல காரணங்கள் இருக்குது, நான் சொல்ல விரும்பல. லாஸ்ட் 10 இயர்ஸாக ஆட்சி பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பிஜேபி என்ன காரணம்னா 2 வருஷமாக ஆட்சி பிடிச்சிட்டாங்க. அடுத்த வருஷமாக ஒரு நார்த்து சைட்லலாம் அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுருக்கிறாரு. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கம்மியாக வந்தாலும் நார்த்தில் அவங்க சீட்டு கண்டிப்பாக பிடிப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் அவங்க பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாக பிஜேபி வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் தானா? காரணம்னா இப்போ கடந்த 10 வருஷமாக பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தது. அடுத்தது காங்கிரஸ் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க, இப்போ நாட்டில் விலைவாசி எப்படி இருக்குது? 10 வருஷமாக, கடந்த 10 வருஷமாக எப்படி விலைவாசி, ஒரு காய்கறி விலை, ஒரு சிலிண்டர் விலை எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 10 வருஷமாக ஒரு காங்கிரஸ் வந்தால் ஓரளவு அவங்க ஏதோ விலைவாசியெல்லாம் கம்மி பண்ணுவாங்க, ஓரளவுக்கு நல்லா ஆட்சி பண்ணாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ராகுல் காந்தி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. மோடி பண்ணுறாருங்க, அவர் என்ன பண்ணுறாரு? அவங்க மக்களுக்கு தான் பண்ணுறாரு, நம்ம மக்களுக்கு என்ன பண்ணுறாரு? அவங்க நாட்டுக்கு தான் பண்ணுறாரு. ஒரு 600 ரூபா சிலிண்டர் விற்றுச்சு, இன்றைக்கி ரேட் என்ன விற்கிது? சிலிண்டரு 1500 1200 விற்கிது. அப்போ அதெல்லாம் பார்ப்பாங்கள்ல மக்கள், அதனால தான் சொல்கிறேன். அது நமக்கு தெரியாது. என்னோடய எதிர்பார்ப்பு என்னென்னா காங்கிரஸ் வரும்னு ஒரு நம்பிக்கை வந்தால் நல்லாயிருக்கும். பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் இப்போ தான் பரவலாக கால் ஊண்டிட்டு வருது. முன்ன இருந்த நிலைமைக்கு இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பிஜேபி வளர்ச்சி அதிகமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் வடக்க பிஜேபிக்கு அதிக செல்வாக்கு இருக்குது. மீண்டும் மோடி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. காங்கிரஸ் அதில் நல்ல லீடர் அதில் காங்கிரஸை வழிநடத்தி செல்றதுக்கு லீடர் தலைமையான லீடர் கான்செப்டான லீடர் இல்லாத காரணத்தினால தான் காங்கிரஸ் பின்னடைஞ்சிட்டே இருக்குது. நல்ல ஒரு கான்செப்டான லீடர் இருந்தால் காங்கிரஸ் அதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸ் ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். ஏன்னா 10 வருஷமாக பிஜேபி இருந்துட்டாங்க. நீங்கள் 2014 ஆட்சிக்கு வந்தாங்க, இது 2024 வரப்போகுது. இந்த 10 வருஷத்தில் விலைவாசியும் மக்களோட பாரங்கள் தான் அதிகமாகச்சே தவிர நாட்டுடைய வளர்ச்சி எதுவுமே இல்லை. முக்கியமாக பிஜேபி வளர்ந்துச்சு தவிர நாட்டு மக்களும் நாட்டோட பொருளாதாரமோ இல்லை நாட்டோட மக்களோட நிலைமை எதுவுமே மாறல. காங்கிரஸ் வரலாம், வந்தால் ஏன்னா புதுசாக இப்போ ராகுல் காந்தி இருக்கார். ஸோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நான். காங்கிரஸ் வந்தால்
ஏன்னா ஒரு இதுக்கு முன்னாடி காங்கிரஸில் இருந்த தலைவர்கள் எல்லாம் வந்து அது வேற ஒரு பாலிடிக்ஸ் வேற ஒரு மெத்தடில் இருந்தாங்க. ராகுல் காந்தி வந்து இப்போ புதுசாக வராரு, ஒரு இளைஞர்களுக்கான ஒரு நம்பிக்கை தரும் ஒரு முகமாக இருக்கிறாரு. ஸோ அவரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி காங்கிரஸ் போய் வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை பிஜேபி வரக்கூடாது. ஏன்னா பிஜேபியோட சித்தாந்தமே வந்து மிக தவறானது. அவங்க முழுக்க முழுக்க இந்துத்துவா வச்சு தான் முன்னாடி வராங்க. ஸோ அது வந்து மக்களை அது பாதகத்துக்கு தான் கொண்டு போவோமே தவிர நல்ல வழிக்கு கொண்டு போகாது. எந்த ஒரு நாடு மதத்தையும் சாதியம் வச்சு அரசியல் பண்ணுறதோ அது சரியாது. மக்களுக்கான தேவை என்னவோ அதை வச்சு தான் போகிற கட்சிகள் தான் ஒரு நாட்டுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். இல்லை 2 தடவை வந்துட்டார், வந்து ஒன்றுமே நடக்கலைல்ல. இனிமேட்டும் வந்து வேஸ்ட்டு தான். ஏன்னா இதுக்கு மேலே வந்தால் இந்திய அரசியலமைப்பே ஒரு கேள்விக்குறியாயிடும் போல இருக்குது. அந்த நிலைமை தான் இருக்குது. அது பிஜேபியோட எப்படி சொல்கிறது விருந்தாளிகளாக இருப்பாங்க போல. அதனால் அவங்க பிஜேபி வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு மாற்றம் ஏற்படலாம். ஏன்னா அவர் ஒரு இளைஞர்களுக்கு வந்து ஒரு புது ஒரு முகமாக ஒரு ஒரு வித்தியாசமாக ஒன்று கொண்டு வரலான்னு ஒரு முயற்சி இருக்காரு. மக்களாக பயணிக்கிறாரு. அவருடைய சில வீடியோஸ்லாம் இப்போ பார்த்தேன் ரீசெண்டாக. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வந்தால். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும்ல. ராகுல் காந்தி நான் சென்னையில் ஒரு 15 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன். நாங்கள் ஒரு 50 வருஷமாக சூரியனுக்கு தான் ஓட்டு போட்டுருக்கிறோம். எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் அம்மா காலத்துலேருந்து எனக்கு சொல்லி கொடுத்துலேருந்து சூரியன் தான். சூரியனுக்கு ரொம்ப வருஷமாக போட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் இந்த வாட்டி சூரியன் 10 வருஷமாக சரியில்லைங்க. பிஜேபி தான் வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். பிஜேபினா நார்த் இந்தியா ஃபுல்லாக வாஜ்பாய் மோடி நல்லா செஞ்சுன்னு இருக்காரு. அவர் என்ன ஒன்று ஒரு 15 லட்ச ரூபா போடுறேன்னு சொன்னார் வீட்டுக்கு. பிளாக் மணியெல்லாம் ஒயிட் மணி ஆக்கி அது ஒன்றும் போடல. அதனால் பிஜேபி எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இல்லை, பிஜேபி நல்லா இருக்குது. பிஜேபி வந்ததுலேருந்து காஷ்மீரில் அரசாங்கம் நல்லா இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி காஷ்மீரில் பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு. பிஜேபி வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறோம். நாங்கள் ரெட்டாலிக்கு தான் நாங்கள் போட போகிறோம். எடப்பாடிக்கு போட்டால் பிஜேபி வந்த மாதிரி தான். தாமரைக்காக நாங்கள் போடுவோம். ஆமாம் வந்துட்டாருங்களா? அப்போ நாங்கள் பிஜேபிக்கே போட்டுக்கிறோம், தாமரைக்கே போடுறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிஜேபினா. மோடி வந்து எதனா நல்லதாக செய்வார் தான் நாங்கள் நம்பிக்கையோடு போடுறோம். சூரியன் வேணாங்க. இந்த மலை சீசனில் சூரியன் யாருமே எட்டி பார்க்கல. ரெட்டலை கட்சியில் அம்மா கட்சியில் வந்து பார்த்தாங்க. 5 நாள் தண்ணியில் முழுகி வீட்டில் கரண்ட் இல்லாமல் செல்ஃபோன் இல்லாமல் இருந்தேன். அப்போ எடப்பாடி சத்யா அவர்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் நிறையா. சூரியன் ஒருத்தர் கூட வரல. சூரியன் வராது, சூரியன் தேவையில்லை. கலைஞர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஓட்டு போட்டோம். அவருக்கு அப்புறம் இது மாதிரி வேஸ்ட்டு போட்டால் நாங்கள் பிஜேபி போடுவோம். அப்படிலாம் விஜயகாந்த் கேப்டன் ஐயா அவர்களுக்கு பிஜேபி அண்ணன் கண்டிப்பாக வரணும். பிஜேபி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. பிஜேபி ரொம்ப பரவாயில்லண்ணா. எங்களுக்கு கேஸ் விலை குறைச்சிட்டாரு. 1100 இருந்தது, இப்போ 800 வந்துச்சு. பிஜேபி தான் பண்ணியிருக்காங்க. அவங்களால தான் பண்ண முடியும். காங்கிரஸுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் காங்கிரஸ் வேணாம், சூரியன் கூட்டணி இல்லை, அவங்கள எங்களுக்கு பிடிக்காது. பிஜேபி தான் எங்களுக்கு பிடிக்கும். பிஜேபிக்கு வேணால் நாங்கள் ஓட்டு போடுறோம், ஃபேமிலியோடு போடலான்னு இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் ஐயா அவர்கள் போடுவோம். அது வந்து இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி வராது. அதர் ஸ்டேட் மொத்தம் 5-6 மாநிலங்கும் போது டஃப்பு பிஜேபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கோம். ஒரு சில அங்கே நார்த் சைட்லலாம் அடிமுட்டாளுங்க இருக்காதுங்க. ஜாதி அது இதுன்னு கொலாப்ஸ் பண்ணி ஒவ்வொரு மொழியை கொலாப்ஸ் பண்ணி கர்நாடகாவில் இப்போ கர்நாடகாவிலே பண்ண முடியல. ஏன்னா இப்போ கர்நாடகா வெளியே போயிடுச்சு, மொழியெலாம் இப்போ இல்லை. நம்ம வேணால் சொல்லிக்கலாம். இப்போ அங்கங்கே ஆக்டரே மொழியை பற்றிலாம் ஏன்னா அவங்க கிளியராக ஆகிட்டாங்க. இந்த இவனுங்க எதை மூலியமாக எதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அது பிஜேபி கிட்டத்தட்ட கர்நாடகாவில் வராது, ஆந்திராவில் வராது, தமிழ்நாட்டில் வராது, கேரளாவில் சுத்தம் அங்கே வரவே வராது பிஜேபி. அதனால் அங்கே காங்கிரஸு, இங்கே காங்கிரஸு, தமிழ்நாட்டில் காங்கிரஸு, அதர் ஸ்டேட்டில். ஆனால் காங்கிரஸுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபுல் மெஜாரிட்டியாக வருமானது சந்தேகம். அதுக்கு வேலை பார்க்கணும் காங்கிரஸ். ஏன்னா ராகுல் காந்தியே எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஏன்னா சாதாரண இந்தியா சின்ன நாடு இல்லை. தமிழ்நாடு ஒரு ஸ்டேட் மட்டும் நம்ம இந்த மத்திய எலெக்ஷன் நடக்கலை, ஃபுல்லாக ஸ்டேட்டும் நடக்கும்போது எல்லாத்துக்குமே ராகுல் காந்தியே போக முடியாது. ஆனால் கட்சிக்காரங்க தான் வேலை பார்க்கணும். ஆனால் கட்சிக்காரங்க யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க. காங்கிரஸ் மேலே அதான் ஒரு தப்பு. ஆமாம், இப்போ அண்ணா இங்கே இருக்கார்ல பிஜேபியில், அண்ணாமலை என்ன வேலை பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி எச் ராஜா இருந்தார். அதுக்கப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க. என்ன தான் இது பண்ணாலும் வேலை கட்சியில் இருக்க தொண்டங்க தான் வேலை பார்க்கணும். கட்சியில் இருக்க தலைவர் வேலை பார்க்கவே மாட்டாங்க. புரிஞ்சுங்களா இல்லையா? ஒரு கடைனா ஒரு கடையில் இருக்க சேல்ஸ்மேன் தான் வேலை பார்க்கணும், ஓனரே வேலை பார்க்க முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் ஒரு கட்சி தலைவர் வேலைலாம் பார்க்க மாட்டார். அந்த மாதிரி தான் காங்கிரஸ். அந்த விதத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி வேலை பார்க்குறாரு,
கட்சிக்காரெல்லாம் ஜாலியாக பெட்டியை வாங்கினு ஜாலியாக சுற்றின்னு இருக்கிறாங்க. அது தப்பு. அது காங்கிரஸால் வளர்ந்தாங்க, சாப்பிட்டாங்க. இப்போ காங்கிரஸை ஒரு வலு இல்லாமல் இருக்குது. என்னோட கருத்து, மக்களோட வியூ பாயிண்ட் வந்து ரெண்டுக்கு. நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் கொஞ்சம் டாமினண்ட்டாக எல்லா வருஷமே, டிஎம்கே அலையன்ஸ் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்காங்க. பட் ஓவரால் சென்ட்ரலில் பார்த்தோன்னா பிஜேபியோட டாமினன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ மறுபடியும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது. பைதவே ராகுல் காந்தி ரொம்ப எஃபர்ட் போட்டு கொஞ்சம் பயங்கரமாக புல் பண்ணி இந்த தடவை காம்படிஷன் அதிகமாக இருக்கும், ஹெவியாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். மோர் பை போர் ஒரு இழுபறியில் பிஜேபி ஜெயிக்கிற மாதிரி ஒரு இது திங்கிங். நம்ம ஏன் சைடு என்னோடய கருத்து தான் இது, எப்படின்னு தெரில. பட் என்னோடய வியூ அந்த மாதிரி ஒரு எப்படி நம்ம ஊரை பொறுத்த வரையும் கம்பேர் பண்ணும்போது எல்லா இதையும் கம்பேர் பண்ணும்போது இதுவரையும் நமக்கு பிஜேபி ரூலிங் நடக்கவே இல்லை. மேபி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து நம்ம எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேணால் பிஜேபி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இல்லை, மோர் பை போய் நமக்கு எதுவுமே, ஏன்னா நம்ம அவங்களோட அலைன்ஸில் இல்லை. ஆக்சுவலாக பிஜேபியோட நம்ம கவர்மெண்ட் வந்து அவங்களோட டைஅப்பில் இல்லாதனால நமக்கு எதுவுமே ரொம்ப பெனிஃபிஷியல் நடக்கலை. மேபி நம்ம அவங்களோட நல்ல ஒரு பாண்டிங்கில் இருந்தால் நடக்க எதுவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ குஜராத் அந்த மாதிரி ஸ்டேட் மாதிரி தமிழ்நாட்டிலே ஏதாவது நிறையா ஃபண்டிங் ஒதுக்க வாய்ப்பு இருக்குது. பிஜேபி வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்மளை மதிக்கிற கட்சி வரணும். தமிழனை, தமிழ்நாட்டை, தமிழ் மொழியை, தமிழ் கலாச்சாரத்தை அதை ஒக்கிட்டுட்டு போகிற ஆள் தேவையில்லை, உருப்பட வைக்கிற ஆள் தேவை. அப்படி ஆள் வந்தால் நல்லது. இல்லை, எது நடக்குதுன்னு மக்களை தீர்மானிச்சுக்கிட்டோம். அதாவது தமிழில் வந்து வெளியில் பேசிட்டு உள்ள அடமானம் வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். புரியுதா நான் சொல்கிறது? அதனால் அவங்களே அதை தீர்மானிச்சுக்கிட்டோம். ஏன்னா தமிழை பற்றி வாய் திறந்து பேசுகிறது கூட யோசிக்கிறாங்க. தமிழை அடமானம் வைப்பது அவன் தாயை அடமானம் வைப்பதற்கு சமம். இதுதான் என்னுடைய முடிவு. யார் பிஎம்மாக வந்தாலும் ஒன்று சொல்லிட்டா, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதோ ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ எது வந்தாலும் சரி, யாருமே வந்து 10-20 ஆண்டுகளாக எந்த அரசியல் கட்சியும் நாட்டை முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்லவில்லை. அறிவும் விஞ்ஞானம் உலக வளர்ச்சி அதுவாக முன்னேறிக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஏதோ நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் நம்ம தமிழ் மொழியை காப்பாற்றுறதுக்கு யாராவது உழைச்சாங்கன்னா, பாடுபட்டாங்கன்னா, தமிழ் நாட்டை, தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை, அவங்களுக்கு என்னுடைய ஓட்டு. எந்த அரசியல் வந்து என்னங்க நடக்க போகுது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? இல்லை மக்களுக்கு தெரியுமா? எந்த அரசியல் வந்தும் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. நாங்கள் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேலை செய்கிறவங்க வேலை செஞ்சு தான் ஆகணும், 10 ரூபாய் டீ கூட வழி இல்லாத நிற்கிறோம், நின்று தான் ஆகணும். எந்த அரசியல் வந்தும் எதுவும் இதான் உண்மை. எந்த கட்சி வரக்கூடாதுங்க. யாருக்கும் ஓட்டு போட சொல்கிறீங்க? யாருக்கு போட சொல்கிறீங்க? ஓட்டு போட்டு போட்டு மக்கள் ஏமாந்தது போதுன்னு நினைக்கிறேன். என்ன மக்கள் மேலே மேலே ஏமாற மாட்டாங்க. இனிமேட்டு என்ன ஏமாந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இவங்க சொத்துக்கு மேலே சொத்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் நடக்குது இன்றைக்கி. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? உலகத்தை பூரா தெரியும் எது நடக்குதுன்னு. இல்லை, அது வந்து நம்ம கையில் இல்லை, அது மக்கள் அவங்களுக்கு தெரியும் எப்போ என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால் அது அவங்க தீர்ப்பு. நல்லா எதிர்பார்க்குறோம், நல்லா பண்ணுவார். அடுத்த யங்ஸ்டர்ஸ் நிறைய சான்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாவது நிறைய புது புது திட்டங்களை கொண்டு வர நம்புகிறோம் நாங்களாம். ஆமாம், காங்கிரஸ். அதாவது உள் மனசில் வந்து காங்கிரஸ் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் காங்கிரஸ் வந்து முழு வேலை ஈடுபடவே இல்லை. இது வரைக்கும் தேர்தல் அறிவித்த நாள்லேருந்து காங்கிரஸ் வேட்பாளர், காங்கிரஸ் கொடி, காங்கிரஸ் வந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு நேரத்தில் சோனியா காந்தி இருந்த பீரியடில் சோனியா காந்தி, அதை விட்டால் மன்மோகன் சிங், அந்த அளவுக்கு சோனியா காந்தி என்ன தான் ஒரு அதர் நாட்டிலேருந்து வந்த ஒரு பெண்மணியாக இருந்தாலும் அந்த கட்சி அந்த அளவு கொண்டு வந்தது சோனியா காந்திக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும். ஏன்னா எந்த ஒரு பெண்மணியும் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க குடும்ப வாரிசுன்னு வரல, அவங்க தனிப்பட்ட ஒரு கல்யாணம் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணி வந்தாங்க. ஆனால் அவங்க அந்த கட்சியை வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஆக்கினாங்க. ரெண்டாவது இப்போ ராகுல் காந்தி வராரு. ராகுல் காந்தி வந்து இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில, ஆனால் அங்கே அந்த டெல்லியில் வந்து அவரை வந்து பச்சான்னு தான் சொல்கிறாங்க. அவர் வந்து அரசியலில் குழந்த, அரசியலை பற்றி என்ன தெரியும் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க குடும்பமே காலங்காலமாக நேரு காலத்துலேருந்து சோனியா காந்தி, இந்திரா காந்தி, ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாம் அவங்க அரசியல் பின்பண்ணு. ஆனால் அதையும் வச்சும் சாட்டுறாங்க. ஏதாவது வாய்ப்பு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும். ரெண்டாவது தமிழ்நாட்டை தாண்டி அதர் ஸ்டேட்டில் பார்த்தா லீடிங்கில் இருக்கிறது பார்த்தா பிஜேபி எப்படி? ஏன்னா
எல்லா துறையிலையும் வந்து கைக்குள்ளே போட்டு வச்சுக்கு பிஜேபி. எல்லா துறையிலையும் பேங்க்கில், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஒரு கவர்னரு எல்லாமே இந்திக்காரங்க தான். அப்படிங்கும்போது என்ன இருந்தாலும் ஒரு மொழி நமக்கு எப்படி தமிழ் மொழி ஒரு பற்று வெறி இருக்கோ, அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஒரு இந்திக்கார் வேலை ஒரு போஸ்டிங்கில் இருந்தால் அவர் ஹிந்தின்ற ஒரு நீங்கள் தமிழில் பேசும்போது ஒரு ஹிந்தியில் மேரக்கோ காம் செய்யனா அவர் ஹிந்தியில் பேசும்போது நீ ஹிந்தியா அப்படின்ற மாதிரி தான் கேட்பார், உங்களுக்கு ஹிந்தி தெரியுமான்னு. அந்த ஒரு ஹிந்தி பற்று மோடினால் ஒரு திணிக்கப்பட்டிருக்குது. யாராக இருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் பிஜேபி வரக்கூடாதுன்னு தான் நமக்கு. ஆனால் அடிமனசு காங்கிரஸ் ஜெயிக்கணும். அது காங்கிரஸ் ஜெயிக்கணும்னா வேலை பார்க்கணும். சும்மா அப்படின்னு இங்கே எல்லாம் காங்கிரஸ்னால் வளர்த்து விட்ட பெரும் கட்சி இருக்குது. இப்போ அந்த கட்சியை இப்போ பாருங்கள், இடையிலே ஜி.கே. வாசன் ஒரு பிரச்சாரத்துக்கு போனார். கை சின்னம்னு அறிக்கை விட்டார். கடைசியில் எல்லாரும் அப்படியே பிளேட்டை மாற்றிட்டார். என்ன தான் சொல்லுவாங்க தெரியல, என்ன தான் தொட்டில் பழக்கம் வந்து சுடுகாடு வரைக்கும் வருமா. அவங்க அப்பா மூலியமாக தான் வந்தார் ஜி.கே. வாசன், மூப்பனார். காங்கிரஸை வளர்த்து விட்டவர் மூப்பனார் தான். அவங்க அதுக்கப்புறம் அவருக்கு என்ன குறை வச்சாங்க, காங்கிரஸில் போஸ்டிங் கொடுத்தவங்க எல்லாம் பெரிய பெரிய துறையில் இருந்தாங்க, நல்லா சம்பாதிச்சாங்க. இப்போ ஒவ்வொரு பெரிய பெரிய மந்திரியாக இருக்கவங்க மேலே எத்தனை கப்பல் ஓடுது, எத்தனை காரு சிட்டியில் ட்ராவல்ஸ் ஓடுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். மக்களுக்கெல்லாம் தெரியாமல் இல்லை. எல்லாம் சம்பாதிச்சுட்டு இப்போ காங்கிரஸை மட்டும் அப்படியே மட்டம் தட்டுறாங்க. அது தப்பு. இப்போ குமரிமுத்து இவர் இருக்கார், வசந்த் அங்கோ, அவருக்குன்னு ஒரு காங்கிரஸுக்கு காங்கிரஸ் வந்து மரியாதை கொடுக்கும். ஒரு கட்சி தொண்டனுக்கு மரியாதை கொடுக்க தான் செய்யும். ஒரு சாதாரண நீ தொண்டனாக இருந்தால் காங்கிரஸ்லேருந்து ஆனாலப்பட்ட சோனியா காந்தியும் அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டு தான் போவாங்க. ஏன்னா நாங்களாம் கேள்விப்பட்டுக்கிறேன், நாங்களாம் பார்த்துருக்கேன். ரெட்டிஸ்லேயே ஒரு ஆள் இருக்கார், இங்கே லோக்கல்லே ஒரு காங்கிரஸ் வந்து கட்சியில் இருக்க ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், மக்களுக்கு முக்கியத்துவம் தெரியல, கட்சியில் இருக்க ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். காங்கிரஸால் சம்பாதிச்சு காங்கிரஸை கை கழுவி விட்டவங்க தான் அதிகம் தான் தவிர காங்கிரஸ் யாரையும் கை கழுவி விடாது. யார் வந்து அதான் சொன்னேன், நான் ஒரே பேசிட்டு விட்டேன். யார் வந்து என்ன நடக்க போகுது, யார் வந்தாலும் எதுவும் நடக்க போகிறதில்ல. அவன் ஒரு வேளை சோத்து கூட கஷ்டப்பட்டுதான் ஆகணும். ஒரு கோயிலுக்கு போனால் கூட சாமியை பார்க்க 50 ரூபா லஞ்சம் போட்டால் தான் உள்ளே விட்றான். இதே பிரதமர் போனால் என்ன பண்ணுறாங்க, உள்ளே விட்றானா இல்லையா, வாங்கணும் கும்பிடு போகிறோன்னா இல்லையா. நம்மெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் பிரதமர் ஆக்குறான், சிஎம் ஆக்குறான், எல்லாம் ஆக்குறான். எவனும் எதுவுமே கண்டுக்கலையே, எந்த பரதேசியும் கண்டுக்க வேண்டாம், எவனும் நம்மளை வாழ வைக்க வேண்டாம். அவன் சம்பாரிச்சு அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா போதும், சாப்பிட்டா போதும். ஓகேவா? என்ன இதுக்கு மேலே விளக்கம் எவனுமே சொல்ல மாட்டான். என்ன இந்த காலத்து அரசியல் இப்படி தான் நடக்குதுங்கிறது நான் வந்து ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் சொல்கிறேன். சரியா? அது நம்ம ஆளுங்களை கேட்டால் தெரியாது, அவங்க ஆளுங்களை கேட்டால் தான் போய் தெரியும். நம்ம ஆளுங்களை கேட்டு என்ன பிரயோஜனங்கிறது ஒன்றையும் தெரியல. நாட்டில் செஞ்சுருக்கிறாங்க, திரு பேர் செய்யாமல் இருந்துருக்குறாங்க. இங்கே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அந்த இதில் தான் அரசியல் இங்கே போயிட்டு இருக்குது. பிஜேபியில் இந்த வாட்டி இங்கே பிஜேபி சீட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காங்கிரஸும் எல்லாமே எதுன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு நார்த்து அங்கெல்லாம் இதில் நார்த்துலலாம் பிஜேபி தான் வருது. 100% வாய்ப்பு இருக்குது. எல்லாம் அவன் செயல். கண்டிப்பாக அது மோடி வந்து கண்டிப்பாக ஆதரவோடு வந்து தான் வருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன கால்குலேஷன் நம்மளுக்கு தெரியாதுல்ல, ஆனால் கண்டிப்பாக வருவார். இல்லை, சில்லற விலை அதிகமாக இருக்காரு அப்படிலாம் வந்து நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொன்றும் பார்க்கும்போது வந்து நமக்கு தேவையானதை வந்து எல்லாமே செஞ்சு நல்லதை செய்கிற மாதிரி தான் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து நல்லா தெரியுது. ஏன்னா ஏதாவது மக்களுக்கு தேவையானதை செய்கிறாரு. ஏன்னா நாடு வந்து கடனில் உள்ளதை வந்து திருப்பி கொடுத்த மாதிரி வட்டி, இந்த ஜிஎஸ்டி வரி, நம்ம சாப்பிட்றதுக்கு 5 ரூபா வரி கொடுக்குறோம். நம்ம நாட்டுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம நாடு பின்தங்கி இருந்தால் நம்ம பின்தங்கி இருப்போம். நம்ம நாடு வந்து செழிப்பாக இருந்தால் நாமும் செழிப்பாக இருப்போம். அந்த அடிப்படையில் வந்து மோடிஜி அவர்கள் வழி நடத்தி செல்கிறாரு. அது வந்து வரவேற்கத்தக்கது தான். மோடி வந்து பிரதமர் ஆகிறதுக்கு உறுதியாக வாய்ப்பு உள்ளது.